Hi friends, welcome back to my channel தேனி முன்வாசம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போதே நம்ம அடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் செட்டிநாடு கிரேவி பண்ணலாம்னு இருக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சட்டி அடுப்பில் காய வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரகம், சோம்பு, 10 மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணுங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துடணுங்க. நல்லா வறுவட்ட பிறகு அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கையளவு மல்லி போட்டு அதையும் வறுத்து எடுத்துடணும். இந்த இதெல்லாம் நல்லா வறுவட்ட பிறகு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துடணுங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா வறுவட்ட பிறகு அரைமுடி தேங்காயை எடுத்து சீவி அதை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து மிக்சியில் அரைச்சி தனியாக வச்சுக்கிறணுங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா காட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கடுத்து நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு மட்டனை வேக போட்டுடலாங்க. அதாவது ஒரு 1/4 மணி நேரம் வேக்காட்டில் இருந்தாத்தே அடுத்து நமக்கு செட்டிநாடு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கறியை துண்டாக வேக போட்டு இங்கிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் தனித்தனியாக அரிஞ்சு வச்சுருவோம். இதெல்லாம் யாருன்னு பார்க்குறீங்கன்னு நம்ம கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸு, மாப்பிள்ளை, மச்சினை எல்லோரும் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இன்னொரு அடுப்பையுமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக சாப்பாடு ஆக்கிறதுக்கு தனியாக சாப்பாடு ஆக்கிடுவோம். நம்ம வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதை தனியாக ஏற்கனவே வாங்கிட்டு வந்தோடனே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டாச்சு.
இதுவரைக்கும் ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேனி மண்வாசம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோடு போய் சாப்பிடுங்க. அப்போ ஒரு வாழ்க்கை என்ஜாய்மெண்ட் இருக்கும். மனசில் உள்ள கவலைகள், துக்கங்கள் எல்லாமே பறந்து போயிடும். ஜாலியாக இருக்க வர ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். வாழ்க வளமுடன்.